மக்களே ஏசி வாங்கும்போது இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. போன வருஷம் சம்மருக்கே ரூமில் சுத்தமாக தூங்க முடியல. ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பகலில் அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் தான் பயங்கரமான எஃபெக்டை காட்டுது. அதனால் நம்ம தொண்டி சத்யா ஸ்டோரில் இந்த வேர்ல்ஃபுல் ஏசியை வாங்கினோம். இது வந்து 3 ஸ்டார் ஏசி. நம்ம ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால 1.5 டன்னாக வாங்கியாச்சு. இந்த ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா 33,589 ரூபா வந்துச்சு. ஏசியோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிராண்ட் சைட்லேருந்து ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அவரே எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. அவுட்டோர் யூனிட்டை ரூம் பின்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட மவுண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1450 வந்தது. அண்ட் இந்த வயர்ஸ் எல்லாம் டேப் பண்ணுறதுக்கு ஒரு 500. அப்புறம் வந்து ஒயிட் சிமெண்ட் அது நானே வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு 50 ருபீஸ்க்கு. ஸோ அந்த ஹோல் போட்டது தெரியாமல் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ரூமில் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான வயரிங்ஸ் இல்லாததுனால அதை தனியாக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வயரு ப்ளக்கு பாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 2000 ரூபாயும், எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 1000 ரூபாயும் கூலி வந்தது. ஏசி மட்டும் 33,589, எக்ஸ்ட்ராவாக 5,500 ரூபா செலவாகியிருக்கு. ஏசி வாங்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை நான் யோசிக்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏசி வாங்கும்போது ஸ்டெப்லைசர் வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அதே தான் எலக்ட்ரிஷியனும் சொன்னார். அதனால் ஸ்டெப்லைசர் வாங்கலை. இல்லைனா அதுக்கு தனியாக ஒரு 2,500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும்.